ஆதி, அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ராசாத்தி எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா? டாக்டர் எதுவும் சொல்லல. டாக்டர், ராசாத்திக்கு இப்ப எப்படி இருக்கு? குத்துன கத்தில கடுமையான விஷம் கலந்துருக்காங்க. அதனால விஷம் பிளட்ல கலந்து மூளைக்கு டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. விஷம் மூளையை பாதிக்காத வரைக்கும் பயப்பட தேவையில்ல. விஷம் மூளைக்கு பரவிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கோமா ஸ்டேஜ் தான். அப்படி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க உயிர் பழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். விஷம் மூளைக்கு போறதுக்குள்ள உடம்புல இருக்கிற விஷத்தை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். இந்த கத்திய மட்டும் இந்த பார்வதி வயித்துல குத்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ இந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்ய மாட்டியே. மா, அந்த விஷம் மூளை வரைக்கும் போய் மூளைய பாதிச்சிரணுமா? ராசாத்தி பொழைக்கவே கூடாது. நீ சாமிய வேண்டிக்குமா? சும்மாரு, அதெல்லாம் சொல்லணுமா என்ன? முன்னாடியே நான் அதைத்தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சூப்பர்மா. டாக்டர், செலவை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணனாலும் பரவாயில்ல. ராசாத்தி உயிர் பொழைக்கணும். மேடம், பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. குறைஞ்சது 10 பாட்டில் ஏபி பாசிட்டிவ் பிளட் வேணும். எங்க கிட்ட அவ்வளவு ஸ்டாக் இல்ல. அதுக்கு தான் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க சைடுல ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. உங்களுக்கு தேவையான பிளட் இங்க half an hour குள்ள வந்து சேரும். போதுமா? ஆனா நீங்க மத்த வேலைகள் எல்லாம் பாருங்க. ஆதி, அருண், அம்மா, அம்மா, வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்புக்கும் வந்து blood AB பாசிட்டிவ் வேணும்னு உடனே மெசேஜ் போடுங்க. Contact all the blood banks immediately. Facebook, social media, என்ன Twitter, whatever. Post it wherever. I want the blood delivered within half an hour. Do you understand that? சரிம்மா. இனியன், எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க பார்த்துக்கிறோம். கண்மணி, அவளுக்கு ரத்தம் கிடைக்கவே கூடாதுடி. ஏய், இந்த சந்தோஷமான விஷயத்த அப்படியே ஊருக்கு போன் பண்ணி சொல்ல. இல்லம்மா, இப்ப ஊருக்கெல்லாம் தகவல் சொல்ல வேணாம். மொத்தமா ராசாத்தி கதை முடிஞ்சதும் அவ பாடிய கொண்டு போய் ஊர்க்காரங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துடுவேன். ஐயோ, ஆமாண்டி, இத நான் யோசிக்கவே இல்ல கண்மணி. சரி சரி இரு. சரி, நீங்க உடனே மத்த விஷயங்களை பாருங்க. ஓகே மேடம். இனியன், கவலைப்படாதீங்க. ராசாத்தியும் நீங்களும் எங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் ராசாத்திக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். அவ குணமாய் நிச்சயமா வருவா. நீ தைரியமா இரு.
சரிம்மா, நீ உடம்ப பாத்துக்கோ. இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல வந்துருவோம். எனக்கும் அப்படிதான். நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். சரிம்மா, பத்திரமா இருங்க. நான் ஈவினிங் கால் பண்றேன். என்னாச்சுக்கா? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? இதுக்கு முன்னால என் குடும்பத்தை விட்டு இவ்வளவு நாள் நான் பிரிஞ்சதே இல்ல பார்வதி. இதான் முதல் தடவை. என் அண்ணன் பொண்ணுனா எனக்கு உசுரு. அவளும் என் மேல பாசமா இருப்பா. நான் இல்லாம சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. என் அன்னைக்கு கூட என் மேல ரொம்ப பிரியம். எங்களெல்லாம் மறந்துட்டியான்னு கேக்குறாங்க. என் அண்ணன் பொண்ணு என் அத்தை வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிக்கிறாளாம். அதான் எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்கள போய் முதல்ல பார்க்கணும். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கேக்குற முதல் கேள்வி, நீ எப்ப வருவ? முதல்ல கிளம்பி சீக்கிரம் வான்னு சொல்றாங்க. என் மேல அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பாசம். மாமா, எனக்கு ஒண்ணு மனசுல படுது, சொல்லட்டுமா? சொல்லு பார்வதி. ராசாத்தி அக்கா இந்த நிலைமையில இருக்கிறதுனால இனிய நன்னனும் ராசாத்தி அக்காவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நான் ராசாத்தி அக்கா ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்ல இருக்கிறவங்கள நேர்ல பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வரட்டுமா? எல்லா நாட்டம்மா வேலையும் பாப்பா. நீ சொல்றதும் சரிதான். இந்த விஷயத்த போன்ல சொன்னா எல்லாரும் பதட்டப்படுவாங்க. நேர்ல போய் சொல்றதுதான் சரியா இருக்கும். நானும் உன் கூட வரேன், வா போலாம். மாமா, நீங்க இருங்க மாமா. இந்த நேரத்துல நீங்க நிச்சயமா இனிய நன்னன் கூட இருந்துதான் ஆகணும். நான் அப்பாவை வேணா கூட்டிட்டு போறேன். என்ன மாமா? நீ சொல்றதும் சரிதான். நீ மாமாவை கூப்பிட்டு போயிட்டு வந்துரு. நான் இங்க இனியன் கூட இருக்கேன். சரி. அப்பனை கூடயே கூட்டிட்டு சுத்து வைப்பேன். போலாமாப்பா? சரிம்மா. சரி, நாங்க போயிட்டு வரோம். ஆதி சார் எங்க இருக்காரு? அது அங்க நிக்கிறாரு. யார் இவனுங்கெல்லாம்? சார் ப்ரோ, பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கீங்களா? பிளட் கிடைச்சிருச்சா? பரவாயில்ல. அருண், டாக்டர் ஒரு நிமிஷம். டாக்டர் ஒரு நிமிஷம். இவங்கெல்லாம் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்காங்க. டாக்டர், இவங்க எல்லாரும் ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் தான். ஓ ஆமா சரி, டாக்டர். முதல்ல ஒரு 5 பேர் மட்டும் வாங்க. 5 பேர்னா நான் போறேன். போங்க. இவனுங்க ரத்தம் கொடுத்து அவளை காப்பாத்திருவானுங்களோ? இவளுக்கு ஏதாவது ஆனதானே பார்வதி மேல பழைய போட முடியும். நீங்களா ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. நடக்கிற எதுவும் நமக்கு சாதகமா நடக்கல. நடக்க போறதாவது நடந்தா நல்லா இருக்கும். ஏண்டி கண்மணி, இவ்ளோ பேர் ரத்தம் கொடுக்க கிளம்பி வந்துட்டானுங்க. ஒருவேளை ராசத்தை காப்பாத்திருவானுங்களோ? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஆ. நானே டென்ஷனா இருக்கேன். இரு, என்னன்னு பாப்போம். ஒண்ணு சரியா? என்ன குருவம்மா, ஐயா 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? ஏதோ குடுக்கறாங்க ஐயா.
என்ன மணியக்காரரே ஐயா உங்க சம்பளம் எல்லாம் ஒழுங்கா போதா? ஐயா அதெல்லாம் கரெக்டா போகுதுயா. ஏப்பா சண்முகம், நம்ம வயக்காட்டுல டிரான்ஸ்ஃபார்மர் ஒண்ணு சரிஞ்சு கிடந்துச்சு, சரி பண்ணியாச்சா? நேத்தே வந்துட்டாங்க ஐயா, எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஓ சரி சரி. ஐயா நம்ம ஊருக்காக பணம் வாங்க போன இனியனும் ராசாத்தியும் சென்னையிலே தங்கிட்டாங்களா? நம்ம ஊருக்கு எப்ப வரப்போறாங்கன்னு தகவல் ஏதாவது சொன்னாங்களா? என்ன மணியக்காரரே, ராசாத்தியும் இனியனும் ஊர் சுத்தி பாக்குறதுக்கா சென்னைக்கு போயிருக்காங்க? நம்ம ஊரு நல்ல விஷயத்துக்காக போயிருக்காங்க. வேலையை முடிக்க கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக தான் செய்யும். போன காரியத்தை முடிச்சிட்டு தானே வரணும். ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதாம்மா. சார், வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கங்க. அம்மா, யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். நீங்க பார்வதி தானே? ஆமா, பார்வதி தான். இது எங்க அப்பா சுந்தரம். அம்மா, இவங்க தான் பார்வதி. நம்ம ஊருக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாங்கல்ல அகிலாண்டேஸ்வரி, அவங்களோட மூத்த மருமகம்மா. நான் இவங்கள போட்டோல பாத்திருக்கேன். வாங்கம்மா. வணக்கம். உட்காருங்க. இல்ல ஏமா, எதுக்காக நிக்கிறீங்க? உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்ல சார். அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமகன் நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. ராசாத்தி கூட வந்திருக்காளா? ஏமா, உன் கூட ராசாத்தி வரலையா? அவங்க வரல. ராசாத்தி உங்களை மட்டும் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு சென்னையில என்ன பண்றாங்க? வேலை இன்னும் முடியலையா? நாங்க புறப்பட்டு வந்தது ராசாத்தி அக்காவுக்கு தெரியாது. என்னம்மா சொல்ற? நீ இங்க வந்திருக்கிறது ராசாத்திக்கு தெரியாதா? அது ராசாத்தி அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்னங்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, ராசாத்திக்கு என்னாச்சு? எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? அது எனக்கு உதவி செய்ய போய் தான் ராசாத்தி அக்கா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அம்மா, எங்க ராசாத்திக்கு இப்ப எப்படிமா இருக்கு? இப்போ ராசாத்தி அக்கா
சீரியஸா தான் இருக்காங்க. ஆனா அகிலா அம்மா பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை காப்பாத்திடுறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் நாங்க நேர்ல வந்து சொன்னோம். போன்ல சொன்னா நீங்க பதட்டப்படுவீங்க, அதான் நேர்ல பார்த்து சொல்லலான்னு நானும் அப்பாவும் வந்தோம். அம்மா, இவ்வளவு பொறுப்பா நேர்ல வந்து தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. சரி, நாம உடனே ராசாத்தி பார்க்க சென்னைக்கு போறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க போய் நேர்ல பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்க இங்கேயே இருங்க. அண்ணா வாங்க போலாம். ராசாத்தி அம்மா உடல்நல சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க சீக்கிரமா குணமாகணும்னு நாம அத்தனை பேரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். வாங்க. அப்பா, என்னாச்சு? மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? ஐயோ சமதி, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எப்படி மாப்பிள்ளை இது நடந்துச்சு? ஐயோ கடவுளே, நடந்துச்சு. சமந்தி பொண்ணுக்கு கடவுளே, என் பொண்ணு எப்படி இருக்கா? எந்த படுபாவி இந்த காரியத்தை பண்ணான்னு தெரியலையே. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியா? என் பொண்ணு யாருக்கும் எந்த கெட்டதை நினைக்க மாட்டா. அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை நடந்து போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அவளுக்கு இப்படி எல்லாம் திடீர்னு ஆகும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. டேய் இனியா, கவலைப்படாதடா. அவளோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லபடியா குணமாகி வந்துருவா. நீ தைரியமா இருடா. அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. ராசாத்துக்கு எதுவுமே ஆகாது. அவ நிறைய நல்லது செஞ்சிருக்கா.
அம்மா அவன் ரொம்ப நல்லவம்மா. குலதெய்வம் மாதிரி இருந்து எங்க குடும்பத்தையே காப்பாத்தினவ. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ராசாத்தி என்ன நெருங்கி வரும்போதெல்லாம் நான் அவளை விட்டு விலகி விலகி போனேன். இப்ப நான் அவளை தேடி வந்திருக்கேன். ஆனா அவ நம்ம எல்லாரையும் விட்டு விலகி போயிடுவா போல இருக்க. சம்பந்தி, கவலைப்படாதீங்க, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. யாரும் பயப்படாதீங்க. ராசாத்தி நல்லபடியா குணமாய் வருவா. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. இது அம்மன் வேப்பல. இது ராசாத்தி மேல நீவி விடுங்க, எல்லாம் குணமாயிடும். மத்ததெல்லாம் அம்மன் பார்த்துப்பாங்க. சட்டு புட்டுன்னு முடிஞ்சிருச்சுன்னு வந்து சொல்லுங்கடா. அம்மா, ராசாத்தி உடம்புல எவ்வளவு கடுமையான விஷம் பரவி இருந்தாலும் இது சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் வேப்பல. இத தலையில இருந்து கால் வரைக்கும் தடவுனா விஷம் இறங்கிருமா. ராசாத்தி பொழைச்சுக்குவாங்கம்மா. கேட்டியா?
ரொம்ப சந்தோஷங்க. சாமி தான் உங்களை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கு. உள்ள வாங்க. சரிங்கம்மா. வாங்க. நெல்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன்ல பார்வதி, ஆபத்தான வேண்டுதலை பண்ணாதேன்னு. நான் சொன்னதை நீ கேட்காம உன் இஷ்டத்துக்கு ராசாத்திய கூட்டிட்டு கோயிலுக்கு போன. இப்போ என்ன ஆச்சு? ராசாத்தி உயிருக்காக போராடிட்டு இருக்கா. ராசாத்தியோட இந்த நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். இதத்தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்தேன். நீ என் பேச்ச கேட்காம உன் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக போனதுதான். நல்லதா இருக்கு. போட்டியில ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றாம போனா உன் பதவிக்கு ஆபத்து வந்துரும்னு பயந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டியே பார்வதி. இப்படிதான் எது எப்படி நடந்தாலும் பார்வதியை பிடிச்சி வெளுக்கணும். உன்னை நம்பிதானே நான் இருக்கேன். இல்லம்மா, அதில்ல. நான் ஒரு நிமிஷம் மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த போட்டியில ஜெயிச்சிட்டோங்கிறதுக்காக பார்வதி இந்த வேண்டுதலை நிறைவேற்றல. நீங்க அவ்வளவு சொல்லியும் நீங்க சொன்னதை கேட்காம இவ்வளவு பெரிய ஆபத்தான வேண்டுதலை அவங்க பண்ணாங்க பாத்தீங்களா? அது ஏன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க பார்வதி மேல கோவப்பட மாட்டீங்க. நீ போட்டியில கலந்துகிட்டு பொறுப்புக்கு வரலனா குடும்பத்துக்கு ஆபத்துமா. இப்போ அகிலாண்டேஸ்வரி அம்மா ஜாதகப்படி அவங்களுக்கு கால நேரம் சரியில்லாம இருக்கு. அதனாலதான் அவங்க பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பொறுப்பை நீ தான் ஏத்துக்கணும். இதுதாமா காலத்தின் கட்டாயம். நீ ஏத்துக்கலனா அவங்க உயிருக்கே ஆபத்து. அம்மா, முன்னோர்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. அவங்களும் எத்தனை முறை தான் மன்னிப்பாங்க. இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் தான் பார்வதியும் ராசாத்தியும் கோயிலுக்கு போனாங்க. போயிட்டு அவங்க விளக்கேத்தும் போது அங்க என்ன நடந்துச்சுன்னா, விளக்கு இந்த மாதிரி ரெண்டா எரியக்கூடாதுமா. அப்போ உங்க குடும்பம் பிரிஞ்சிருமா.
இவன் வேற என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி அகிலாவை சாஃப்ட் ஆக்கிடுவான் போல இருக்கே. குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய ஆபத்தான வேண்டுதலையே பார்வதி பண்ணாங்க. ரொம்ப நல்லவதான். இந்த விஷயத்தை அவங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் கடைசி வரைக்கும் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு அவங்க மேல கோவப்படாதீங்க மேடம். இவ வேற யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இதை என்கிட்ட சொல்லிருக்கலாமே பார்வதி. ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் இப்ப ராசாத்தி இருக்கிறது ஐசியூல. அந்த ஏரியா ஃபுல்லா சானிடைஸ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனை பேர் உள்ள போனா வேப்பிலெல்லாம் எடுத்துட்டு போனா கண்டிப்பா டாக்டர்ஸ் அதுக்கு எதிர்ப்பு சொல்லுவாங்க. வேண்டுதல நீ கண்டிப்பா நடத்து, கண்டிப்பா நிறைவேற்றிக்கோ. ஆனா ஐசியூல வேண்டாம். கோவில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிக்கிறதுனா தாராளமா பண்ணிக்கோ. அம்மாடி, ராசாத்தி உயிர் பொழைச்சு வர்றதுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குமா? ராசாத்தி அக்கா உயிர் பொழைச்சு வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. அதை நான் கண்டிப்பா பண்றேன். நல்லதுமா, நீ எங்க கூட வாமா. வெளியில ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு, அங்க போய் நிறைவேற்றுவோம். வாமா. ஐயோ ஆண்டவா. ராசாத்திய காப்பாத்தணும்னு இந்த பிள்ளையார வேண்டிக்கோங்க. உன் கையில இருக்க சூடத்தை பத்த வச்சு இந்த சாமியை 108 தடவை சுத்தி வாமா. ஆனா நீ சுத்தி முடிக்கிற வரைக்கும் கையில உள்ள சூடம் அணையக்கூடாது. ராசாத்தி அக்கா குணமாகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போயிருப்பாங்க, போய் பார்க்கலாமா?
செய்ய வேண்டியது, அதுக்கு இவ திட்ட வேண்டியது, அப்புறம் மருமகளை பார்த்து பெருமைப்பட வேண்டியது. இன்னொன்னு வைங்கம்மா. டாக்டர் டாக்டர் ராசாத்திக்கு இப்ப எப்படி இருக்கு? பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர் அவளை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன். வரண்டி. ஐயோ, எல்லாவது கொல்ல போறாங்களோ? அத்தை, பெரியத்த கோவமா கார் பின்னாடி போய் டேஷ்போர்ட்ல இருந்து கன் எடுத்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி வேகமா கிளம்பிட்டாங்க. மாமா, எனக்கு என்னமோ அம்மா நந்தினியை தேடிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பார்வதி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உமா சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நான் உடனே கிளம்புறேன், நீ கொஞ்சம் இருந்து பார்த்துக்கோ. ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க மாமா. அருண், நானும் வரேன் ப்ரோ. இல்ல, நீ இருந்து பார்த்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். ப்ரோ பாத்து. சொல்லுங்க ஆண்டி. நந்தினி, இப்ப நீ எங்க இருக்க? என்னாச்சு ஆண்டி? புதுசா நான் இருக்கிற இடத்த பத்தி கேக்குறீங்க. என்னாச்சு ஆண்டி? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? நந்தினி, நான் இப்ப எதுவும் விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஷார்ட்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அகிலா இப்ப கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உன்னை கொன்னே தீர்வேன் வெறியோட வந்துட்டு இருக்கா, புரிஞ்சுதா? அவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது தப்பிச்சிரு. ஓகே ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்.